ஹோமியோ மெடிசின் சாப்பிட்ட உடனே நான் என்னலாம் சாப்பிடக்கூடாது, என்னலாம் பண்ணக்கூடாது, ஹோமியோ மெடிசின்ஸ எப்போ சாப்பிடணும்? ஹோமியோ மெடிசின்ஸ எப்போ சாப்பிட்டா சரியா இருக்கும்? எந்த நேரத்தில அத சாப்பிடலாம்? ஆக்சுவலி ஹோமியோ மெடிசின் பொறுத்தவரைக்கும், நீங்க காலையில எம்ப்டி ஸ்டமக்ல எடுக்கும்போது அதோட எஃபெக்ட் முழுசா உங்கள போய் சேரும். அதே நேரத்தில காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு உடனே மாத்திரைய வாயில எடுத்து போட்டுக்க வேண்டாம். அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம், வாயில எந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லாத சமயத்தில நம்ம வயிறும் காலியா இருக்கும்போது எடுத்துக்கும்போது, ஹோமியோ மெடிசின்ஸோட கம்ப்ளீட் எஃபெக்ட் நம்மள போய் சேரும். மாத்திரைய போட்ட உடனே சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனேயும் மாத்திரை போட்டுக்க வேண்டாம். ஃபுட்டுக்கும் மெடிசினுக்கும் நடுவுல குறைஞ்சது 1/2 அன் ஹவர் கேப் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். மத்த அலோபதி மாத்திரைகள் நீங்க வெறும் வயித்துல போடும்போது உங்க வயித்த புண்ணாக்கிரும்னு நீங்க சாப்பிட்ட உடனே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்ல. நீங்க எம்ப்டி ஸ்டமக்ல எடுத்துக்கும்போது தான் ஹோமியோ மெடிசின்ஸோட 100% எஃபெக்ட் உங்களுக்கு போய் சேரும். ஒண்ணு சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியோ, இல்ல சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சோ, நீங்க 1 ஹவர் பிஃபோர் கூட எடுத்துக்கலாம், 1 ஹவர் ஆஃப்டர் கூட எடுத்துக்கலாம். பட் மினிமம் ஃபுட்டுக்கும் மெடிசினுக்கும் நடுவுல ஒரு 1/2 அன் ஹவர் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் தண்ணியே குடிக்கல, ரொம்ப தாகமாயிருது, நான் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு. தாராளமா தண்ணி எல்லாம் குடிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ரெகுலரா நம்ம டயட்ல ஆட் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ்க்கும் சில மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம நாக்குல அந்த பட்டை, கிராம்பு சாப்பிட்டு அந்த ஸ்மெல் நம்ம வாயில இருக்கும்போது, அதோட நம்ம மெடிசன் எடுத்துக்கும்போது அதோட எஃபெக்ட் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தான் காஃபியும், டீயும் கூட. எத சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, ஃபுட்டுக்கும் மெடிசனுக்கும் நடுவுல மினிமம் 1/2 அன் ஹவர் கேப் விட்டு எடுத்துக்கும்போது மெடிசனும் நல்லாவே வேலை செய்யும். நான் எம்ப்டி ஸ்டமக்ன்னு சொன்னதுனால வெறும் பிஃபோர் ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரியும் நெறைய பேர் கேட்பாங்க. நான் அது மாதிரி நீங்க போன தடவ குடுத்த பிஃபோர் ஃபுட் மெடிசன நான் மாத்தி ஆஃப்டர் ஃபுட்டா எடுத்துட்டேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் வரும். பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட்ன்றது ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஹோமியோ மெடிசின்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த பில்ஸை நீங்கள் பிஃபோராகவும் எடுத்துக்கலாம், ஆஃப்டராகவும் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி மெடிசனுக்கும் ஃபுட்டுக்கும் நடுவுல கேப் இருந்தாலே போதும். நீங்கள் பிஃபோர் ஃபுட் மெடிசனை பிஃபோர் ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணும், இல்ல ஆஃப்டர் ஃபுட்ன்னு நாங்க எழுதி குடுக்குற அந்த மெடிசன் ஆஃப்டர் ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது இல்ல. நீங்க ஈவன் மாத்தி சாப்பிட்டாலும் கூட ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சில மெடிசனோட நல்ல ஆக்ஷன் வந்து லேட் நைட்லயும், சிலதோட நல்ல ஆக்ஷன் வந்து ஏர்லி மார்னிங்லயும் இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி இதை நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பா சாப்பிட்டுருங்கன்னு உங்க டாக்டர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா, அது அந்த டைம்ல கரெக்ட்டா எடுத்துருங்க. மத்தபடி ஃபுட்டுக்கும் மெடிசனுக்கும் நடுவுல கேப் மெயின்டெயின் பண்ணாலே போதும். தென் இன்னும் நெறைய பேருக்கு வர டவுட், இப்போ நான் ஒரு டோஸ் இப்போ காலையில சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட வேண்டிய டோசேஜை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால என்ன பிரச்சனை? அதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி அப்படி சிங்கிள் டோஸை நீங்க மிஸ் பண்றதுனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க ரெகுலரா அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு ட்வைஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல த்ரைஸா அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களோட டிசீஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சீக்கிரம் சரியாகும். இன்கேஸ் நீங்க மெடிசனை விட்டு விட்டு சாப்பிடும்போது அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர, அதனால பெருசா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ஒரு டோஸ் மிஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக நான் இப்போ மத்தியானம் நீங்க 3 பில்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. அத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் நைட்டு வந்து 6ஆ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அவசியம் இல்ல. நீங்க மார்னிங் 3, மத்தியானம் 3 இல்ல நைட் 3 பில்ஸ் எடுக்கணும்னா, அந்த 3 பில்ஸ் 3 டைம்ஸ் எடுத்தா போதும். அந்த நேரத்துக்குள்ள டோசேஜ் அந்த 3 பில்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே தாராளமா போதும்.